செம்ம ஈஸியாக டேஸ்ட்டாக புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் சுண்டக்காய் வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சிங்க. சுண்டக்காவும் வெண்டைக்காவும் பக்கத்து வீட்டு மரத்துலேருந்து கொஞ்சம் திருட்டுத்தனமாக பறிச்சதுனாலேயோ என்னமோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. வெண்டைக்காவும் நல்லா பிஞ்சாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி புளிக்குழம்பு வச்சே ஆகணும்னு முடிவு பண்ணியாச்சு. பேனில் வந்துட்டு நம்ம வழக்கம் போல் தாளிச்சிக்கலாம். அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமும் போட்டுக்கோங்க. பூண்டு 10 பல் போட்டிருக்கேன். இப்போ நறுக்கி வச்ச வெண்டைக்காவையும் போட்டுக்கலாம். சுண்டக்காவையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுட்டோன்னா சுண்டக்காயில் உள்ள கொஞ்சம் கசப்பு வந்து நீங்கிரும். அதனால் போட்டாச்சு. இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு தூள், கொஞ்சம் மல்லித்தூளையும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகட்டும் மசாலாவுக்கு. சிம்மில் வச்சுக்கோங்க, கருகாமல் பார்த்துக்கோங்க. இதுக்கிடையில் நம்ம வந்து இப்போது தேங்காய் இதெல்லாம் அரைச்சிக்கலாம். தேங்காய் 2 தக்காளி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அதையும் போட்டுட்டு நம்ம ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றலாம். மிக்ஸி கழுவி நான் இப்போ ஊற்றிட்டேன் தண்ணி. இது ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த வெண்டைக்காவும் சுண்டக்காவும் நல்லாவுமே வேகும். புளி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகிறது கஷ்டமாயிடும். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போடுங்க. நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கிடையில் வந்து புளி ஊற வச்சுருந்தேன், ஒரு நெல்லிக்காய் சைஸை. அதையும் கரைச்சி நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதனால் இப்போ ஊற்றிக்கலாம் புளியை. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இன்னொரு 10 நிமிஷம் புளி வாசனை போகட்டும். கொதிக்க விட்டோன்னா சூப்பராக குழம்பு ரெடி. நீங்கள் இன்னும் நல்லெண்ணெய்லாம் ஊற்றினீங்கன்னா மேலே வந்து எண்ணெய் மிதந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் அந்தளவுக்கு எனக்கு மனசு வராது அவ்வளோ எண்ணெய் ஊற்றுறதுக்கு. என் பையன்கிட்ட உன்னோட ஃபேவரட் டிஷ் அம்மா சமைக்கிறது என்னடான்னு கேட்டிங்கன்னா புளிக்குழம்பு தான் சொல்லுவான். அந்தளவுக்கு என்னோட புளிக்குழம்பு என் பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ சிக்கன் பிரியர் ஆகிட்டாரு, அது வேறு விஷயம். இடையில வந்து சாதமும் வந்து வடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ சூடாக வெந்துருச்சு நம்மளுக்கு சாப்பாடு. இது சாப்பிட்றதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டைல் இருக்குங்க. நல்ல சுடு சாதத்தில் ஒரு பெரிய சட்டியில் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா பியூரிஃபைடு வாட்டர் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த குழம்புல உள்ள காயெல்லாம் வந்து தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் குழம்புமே சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்பூன் போட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக கால் விரிச்சு போட்டு இல்லை சமணம் போட்டு தரையில் உட்காந்துக்கோங்க. நல்ல ஒரு கை சோறு நல்லா பிடிச்சி எடுத்து அதில் ஒரு குட்டியாக பள்ளம் பறித்து அதுக்குள்ளே இந்த குழம்பு காயெல்லாம் ஊற்றி நல்லா அப்படியே வச்சு வாயில் வச்சு மென்று பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டூடஸ்.